நான் பார்த்த காட்சி என்ன தெரியுமா? நம்ம ஊர் சுடுகாடு. சுடுகாட பாருங்க. இந்த சுடுகாட பாருங்க. சுடுகாடு என்ன தெரியுதா? என்ன தெரியுதா? ரயில் தண்டவாளத்துல ரெண்டா அறுத்து, எப்படி ரயிலோட தண்டவாளத்தை ரெண்டா அறுத்து நம்ம ஊருக்கு சுடுகாடு கொடுத்திருக்காங்க. எப்படி ரயில் தண்டவாளத்தை ரெண்டா அறுத்து நம்ம ஊர்ல சுடுகாடு தான் நம்மளுடைய அருந்ததிகள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சுடுகாடு. இந்த சுடுகாடை பார்த்துட்டு உண்மையிலே ஒருத்தனுக்கு ரோசம் வந்தா, இந்த சுடுகாடை பார்த்துட்டு உண்மையிலே சூடு சொரணன் சக்தி எனக்கு இருந்தா எனக்கு வந்துச்சு. என்னடா இது? எல்லா சாதிக்காரனுக்கும் ஒரு சுடுகாடு இருக்கு, எல்லா சாதிக்காரனும் சுடுகாடை பயன்படுத்துறான், எல்லா சாதிக்காரனும் வசதியா பணத்தை அடிக்கிறான், எல்லா சாதிக்காரனும் வசதியா தெருவில் நடந்து போறான். ஆனா என்னுடைய சாதி மட்டும் இன்னும் தண்டவாளத்தை வெட்டி ரோட்ல பணத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படிங்க ஏத்துக்க முடியும்? எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஏத்துக்க முடியுமா? முடியாதா? முடியாது. அப்ப 2025ல இன்னும் நம்ம கூட சுடுகாட்டுல பணத்தை கூட எரிக்க முடியாத ஒரு நிலைமை இன்னும் நம்ம நாட்டுல கிடக்குதுன்னா அது இந்த அருந்ததிகள் சமுதாயத்துல மட்டும்தான். மாநாடுங்க, இது மக்களை பார்க்க விஜய் வர்றாருங்க. 60 பேர் 40 பேர் சாகுறாங்க. 9 பேர் சக்கிலியங்க. 9 பேர் சக்கிலியங்க. அந்த 9 பேர்த்த கூட பார்க்க கூட வர முடியாத விஜய இன்னும் நம்ம இளைஞர்கள் தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. விஜய் எப்படிங்க நம்ம தூக்கி கொண்டாட முடியும்? எனக்கு புரியும். நமக்கான தலைவர் விஜயம் அல்ல, எவனும் கிடையாது. நமக்கான தலைவர் நாகை திருவள்ளுவர் மட்டும்தான். இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா, அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா.